மனசே ரிலாக்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, வித்வான்மார் சொல்லுவாங்க, சுவாமிமார் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனசே ரிலாக்ஸ் அப்படின்னு நான் கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் அதை கேட்டுட்ருக்கீங்க. இப்போவே நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும் இல்லையா, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, நீங்கள் எதாவது கேட்குறீங்களா அப்படின்ட்டு. அதாவது மனசை ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க சொல்லுவாங்க, பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லைங்களா? சரி, இந்த மனசுனா என்னங்க? நம்ம என்றைக்காவது யோசித்து பார்த்துருப்போமா? இப்போது ஞானேந்திரியங்களும் இருக்குது, கர்மேந்திரியங்களும் இருக்குது. இவங்களெல்லாம் தவிர்த்து ஒன்று தான் மனசு. சரி, நம்ம உடம்புல கை, கால், கண், மூக்கு எல்லாமே நமக்கு தெரியும். இன்டர்னல் ஆர்கன்ஸும் என்னென்னு நமக்கு தெரியும். ஆனால் இதில் எங்கேயாவது மனசு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் இறந்து போகிறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அந்த பாடியை நம்ம தகனம் பண்ணுறோம். அந்த பஸ்மத்தை எடுத்து கங்கையிலோ எங்கேயோ கொண்டு போய் சேர்க்குறோம். சரி, இந்த பாடி இருக்க மட்டும், பாடி இறந்து போனதுக்கப்புறம் அவன் போயிட்டான், சபத்தேடு அப்படி தான் சொல்கிறோமே தவிர அதுக்கு ஒரு மரியாதை போயிடுது இல்லைங்களா? அதாவது ஜீவன் போயிடுது அப்படின்னு. ஜீவன்னா என்ன? ஒரு பக்கம் நம்ம சொல்ல போனால் மனசு, அதாவது ஒருத்தர் இறக்கிறதுக்கு முன்னாடி மனசு தான் முன்னாடி போடுது, அப்புறம்தான் பாடி போடுது. இந்த மனசு எங்கே போகுது? மனசு எங்கேருந்து வந்ததோ அங்கே தான் போகுது. பாடி எங்கே போகிறது? பாடி பிரகிருதியில் தான் நமக்கு 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த 5 எலிமெண்ட்ஸ்லேருந்து தான் நம்ம பாடியே கம்ப்ரைஸ் ஆகிருக்கு. ஐ மீன் இட் இஸ் பீங் மேட் ஆஃப் இல்லைங்களா? அப்போ பாடி எங்கே போகும்? எர்த்துக்குள்ளே போயிடும், அதாவது நம்ம மண்ணுக்குள்ளே போயிடும். மனசு எங்கே போச்சு? சரி, பக்கத்தில் இருக்கிற மனசு, ஒருத்தனோட மனசு, ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா, அப்பா, தங்கச்சி, பிள்ளைங்க, இவங்களோட மனசு நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டு அவங்க மனசை பற்றி தான் நமக்கு தெரியாதா? இல்லை நம்ம மனசில் என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு புரியுதா? ரொம்ப கஷ்டம். மனசுன்றது இதுக்கெல்லாம் அப்பால் பட்டோன்னது. அதனால தான் மனசு யூனிவர்ஸை போய் சேர்றது, பாடியெல்லாம் போய் சேர்றது. ஸோ மனசை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு கடினமான விஷயம். மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுன்றதும் ரொம்ப கடினமான விஷயம். அதாவது நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை நிறைய பேர் சொல்ல மாட்டோம். அதை நம்ம ஆக்ஷனில் சொல்ல போக, வாயால் பேசக்கொண்டு தான் நம்ம மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியுது. அதனால் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். மனசு, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.